உலக அளவில் மெக்கானிக்கல் துறையோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மெக்கானிக்கல் துறையில் வெல்டிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஸோ வெல்டிங் ஃபீல்டு இல்லாமல் மெக்கானிக்கல் ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்தான். ஸோ இன்றைக்கான வீடியோலையும் வெல்டிங்கை பற்றியும் வெல்டிங் பின்னாடி இருக்கிற பிரின்சிபலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்டிங்கை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப் ஆஃப் வெல்டிங் இருக்குது. ஆனால் பேசிக்காக 2 கான்செப்டில் வெல்டிங் இருக்குது. ஒன்று ட்ரை வெல்டிங், இன்னொன்று வெட் வெல்டிங். ஸோ இதையும் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்டிங்க்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2 மெட்டல் பிளேட்ஸை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெட்டல் பிளேட்டையும் ஒன்னோடு ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வெல்டிங் டார்ச் அப்படிங்கிற மெயின் டூல் தேவைப்படும். ஸோ இதுக்கு மெயின் சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட். ஆக்சுவலி கரண்ட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று ஏசி கரண்ட், இன்னொன்று டிசி கரண்ட். டிசி கரண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏசி கரண்ட்டை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த டிசி கரண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி சொல்லியிருக்கும். இதில் பாசிட்டிவ் கரண்ட்டில் பாசிட்டிவ் கேபிளில் கிளாம்ப் இருக்கும். அந்த கிளாம்பை நம்ம வெல்டு பண்ண போகிற அந்த பிளேட்டில் மற்ற இடத்துக்கும் சப்ளை போகிற மாதிரி கிளிப் பண்ணிடணும். கிளிப் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்கும் இந்த வெல்டு டார்ச். ஸோ இந்த நெகட்டிவ் அந்த வெல்டிங் டார்ச் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே வெல்டு வைக்கணுமோ எங்கே ஒட்ட வைக்க நினைக்கிறோமோ அது பக்கத்தில் கொண்டு போயிடும். ரொம்ப க்ளோஸ் தான் கொண்டு போயிடும், டச் பண்ணக்கூடாது. இப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த 2 கரண்ட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த ஆர்க்குக்கு அந்த மெட்டலை உருக்கி ஒட்ட வைக்கிறதுக்கு எந்த விதமான பவர் அவ்வளோ இருக்காது. ஸோ நார்மலாக மெட்டலோட உருகு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான ஒரு உருகு நிலையாக இருக்கும். ஸோ அதை உருக வைக்கிறதுக்கு இந்த ஆர்க்கால் டெம்பரேச்சர் போதுமானதாக இருக்கும். ஆனால் இழக வைக்க முடியும், அந்த இரும்பை இழக வைக்க முடியும், அந்த மெட்டலை இழக வைக்க முடியும். ஸோ அப்போ தான் நமக்கு மெட்டல் ஒயர் அப்படிங்கிற எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிற எலக்ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த மெட்டல் ஒயர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அது கொஞ்சம் உருகு நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக உருகிடும். அந்த ஆர்க்கில் உருகி அந்த நம்ம எங்கே ஒட்ட வைக்கணுமோ அங்கே அதை ஃபில் பண்ணிடும். ஸோ ஃபில் பண்ணோடனே டெம்பரேச்சர் நார்மல் ஆகும்போது அது வெல்டாகி ஒட்டிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் இந்த கிளாம்ப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிற பவர் சப்ளைஸும் நெகட்டிவ் வழியாக ரிட்டர்னும் போயிடும். ஸோ பேசிக்காக வெல்டிங் அப்படிங்கிறது மெட்டலை ஒட்டுறதுக்காக பயன்படுத்துகிற கான்செப்ட் தான். இதில் மெட்டலோட உருகுநிலை அதிகமாக இருக்கும்போது ஸோ கடினத்தன்மை அதிகமாக உள்ள பொருள் இருந்தாலும் உருகுநிலை கம்மியான உள்ள எலக்ட்ரோடை கொண்டு எலக்ட்ரிக் ஆர்க் மூலியமாக இதை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அந்த மெல்ட்டிங்கை உருக வச்சு ஓட்ட வைக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக் வெல்டிங்கோட கான்செப்ட். ஸோ வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டாக வெட் வெல்டிங், ட்ரை வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இதில் ட்ரை வெல்டிங் பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங், ஸ்டிக் வெல்டிங், டிக் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் அண்ட் லேசர் வெல்டிங், கேஸ் வெல்டிங். ஸோ இதெல்லாம் ட்ரை வெல்டிங்கில் வரும். ஸோ இது இல்லாமல் வெட் வெல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்கு கீழே, ஸோ கடலுக்கு அடியில் இந்த மாதிரி வெல்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸில் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் வெட் வெல்டிங் சொல்லுவாங்க. ஈரம் இருக்கிறதுனால அது வெட் வெல்டிங் சொல்லுவாங்க. இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிக்கு, அந்த கேஸ் சிலிண்டர் எடுக்கிற இடம், அந்த இடங்களில் கீழே இருக்க பைப் லைன்ஸில் நம்மளுக்கு வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் நின்று பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே நின்று பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வெட் வெல்டிங்னு சொல்லுவாங்க. இது அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ அண்டர் வாட்டர் வெல்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்.